எங்களோட நீங்க பேசணும். உங்களுடைய கிருபையும் உங்களுடைய பிரசன்னமும் எங்களை ஆளுமை செய்யட்டும். உங்களுடைய கிருபையினாலும் உங்களுடைய இரக்கத்தினாலும் இதுவரைக்கும் நடத்தி வந்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கல்ல கத்தாவே, எங்களுக்கல்ல உங்களுடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணி அருளும்படி இந்த நாளில் ஆவியானவர் ஜனத்தாரோடு இடைப்பட்டு அருளுவீராக, எங்களோடு பேசி அருளுவீராக. எங்கள் மாம்சமான எண்ணங்கள் எங்கள் திருச்சபையில் இருந்து மறைந்து போகட்டும். ஆவியானவர் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஒரு திருச்சபையா இந்த நாளில் மாறும்படி ஆவியானவரை கிரியை செய்துள்ளபடி ஒப்புக் கொடுக்கிறோம். நீ மாத்திரம் மகிமைப்பட்டவர்களும் பெரிய காரியங்களை செய்தவர்களும் இயேசுவின் மூலம் சொல்லிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். வாசிக்கலாம். எசேயா 42வது அதிகாரம் 16வது வசனம். எசேயா 42:16. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குமே. இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். இந்த நாள தேவன் உங்களோடு பேசுகிற காரியம் அறியாத வழியில தான் தேவன் உங்களை நடத்த சித்தம் கொண்டிருக்கிறார். தேவன் உங்களை எப்ப தெரிந்து கொண்டார் அப்படின்னா, தாயின் கற்பத்துல உருவாகும் முன்னமே உங்களை தெரிந்து கொண்டார். இப்போ உங்களோட வாழ்க்கையில இப்போ நீங்க எந்த இடத்துல நின்னாலும் சரி, நீங்க திரும்பி பாருங்களேன். எல்லாமே நீங்க அறிஞ்சபடிதான் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடந்துச்சா? இல்ல. தேவ திட்டத்தின்படி சில காரியங்கள் நடந்திருக்கும், சில இது உங்க மாம்ச விருப்பத்தின்படி நடந்திருக்கும். ஆனா தேவன் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நான் அவர்களை அறியாத வழியில தான் நடத்தி நான் அவர்களை என்ன செய்வேன், கைவிடாதிருப்பேன். தேவன் அவங்களை எப்படி நடத்த விரும்புகிறார் அப்படின்னா, குருடனுக்கு அவன் போகிற வழி தெரியுமா? தெரியாது. அவன் ஏதோ ஒரு நம்பிக்கையில நம்ம கூட வர்றவங்க எப்படி நடத்துறாங்களோ அந்த நம்பிக்கையில தான் அவன் என்ன செய்வான், போவான். முழுவதும் யாரை நம்பி இருப்பான் அப்படின்னா, ஒண்ணு அவன் கையில இருக்கிற அந்த கோலை நம்பி இருப்பான், இல்லைன்னா அவன் கூட வர்றவங்களை நம்பி இருப்பான். ஏன்னா அவனுக்கு பாதை தெரியாது. தேவ சமூகத்துல தேவ பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாம் யார் அப்படின்னா, தேவ முன்பாக நம்ம குருடர்களா இருக்கணும். எப்படி குருடர்களா இருக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ஆவிக்குரிய காரியங்களை நம்ம எப்படி இருக்கணும், ஞானம் உள்ளவர்களா இருக்கணும். இந்த இடத்துல யாரு தேவன் குருடர் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, தேவனால தெரிந்தெடுக்கப்பட்ட தாசனை தான் தேவன் குருடர்னு சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? அதே அதிகாரத்துல 19வது வசனம். என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? தூதனை அல்லாமல் செவிடன் யார்? உத்தமனை அல்லாமல் குருடன் யார்? அந்தகன் யார்? அப்ப கர்த்தருடைய ஊழியக்காரனா, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட தேவனுடைய பிள்ளைங்களா, தேவனுடைய தாசியா இருக்கிறவங்கள தான் தேவன் எப்படி சொல்றாரு, குருடன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, தேவன் உங்களை எப்படி நடத்த விரும்புகிறார் அப்படின்னா, ஒரு அறியாத வழியில உங்களை நடத்த விரும்புகிறார். அறியாத வழியில தேவன் உங்களை நடத்தும் போது, அந்த கோணலான பாதையா இருந்தா யார் உங்களுக்கு அதை செவ்வையாக்குவா? தேவன் அதை உங்களுக்கு செவ்வையாக்குவார். அந்த இடங்கள் பள்ளங்களா இருந்துச்சு அப்படின்னா தேவன் அதை உங்களுக்காக சமமாக்குவார். தேவன் உங்களை கைவிட்டு விடுவேன்னு சொல்லல. அறியாத பாதையில தேவன் உங்களை நடத்தும் போது, நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் அப்படின்னு சொல்ல. நீங்க நினைக்கலாம், நான் இந்த பாதையில நடந்து வரேனேப்பா, இந்த கஷ்டத்திற்குள்ள நான் நடந்து வருகிறேனே, என்னோட பிரச்சனைகள் எப்படி இருக்கேன், என்ன பண்றதுன்னே தெரியாம நான் நிற்கிறேனே அப்படி நீங்க நினைக்கும் போது, தேவன் நடத்துகிற பாதையில நீங்க நடக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை தேவன் பார்த்துக் கொள்வார். கரெக்டா? தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறாரோ, என்ன பாதையில சொல்லி இருக்கிறாரோ அந்த பாதையில நம்ம நடக்கும் போது, அது புயல் வந்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, கர்த்தர் உங்களை பாதுகாத்து கர்த்தர் உங்களை என்ன செய்வார், முடிவு வரையும் தான் நடத்துவார். நான் அவர்களை கைவிடாதிருப்பேன்னு சொன்னார்ல, எது வரைக்கும் தேவன் கைவிடாதிருப்பார் அப்படின்னா, அவர் சொன்னதை செய்து முடிக்கும் வரை அவர்களை என்ன செய்வார், கைவிடாதிருப்பார். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்துல அந்த வசனம் வரும். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அப்போ நீங்க போகிற வழியெல்லாம் அவர் உங்களை ஆதியாகமம் 28:15 உடனே இருந்து போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். உன்னை சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்றார். தேவன் உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணினார் அப்படின்னா, நித்திய ஜீவனை
வாக்கு பண்ணினார். நம்ம ஒரு பாதைகள்ல, நம்ம ஒரு அந்தகாரத்துல, நம்ம ஒரு இருட்ட வாழ்க்கைக்குள்ள போகும் பொழுது தேவன் நம்மளை தூக்கி எடுத்து என்ன பண்ணார் அப்படின்னா, நான் ஒரு நல்ல வாழ்க்கையை தருவேன், நீ என்னோட கூட பரலோகத்துல இருப்ப அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எல்லாரும் தேவன் என்ன செஞ்சிருக்கிறார், அபிஷேகித்து முன்குறிச்சு தாயின் கற்பத்துல தோன்றும் முன்னமே நம்மளை தெரிந்து கொண்டு இந்த இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்கிறார். அந்த தேவன் உங்களுக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் என்ன செய்ய மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். அதனால தேவன் எப்படி உங்களை நடத்துவார் அப்படின்னா, அந்த பாதை நம்மளுடைய கண்களுக்கு தெரியாது. இந்த உலகத்தின் ஞானத்திற்கு முன்பாக அது நமக்கு விளங்காது. ஏன்னா உலகத்தின் காரியங்கள் வேற, தேவன் நம்மளை நடத்துகிற பாதை அப்படிங்கிறது வேற. அப்ப அதனாலதான் தேவன் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். அந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும்ல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் அப்படிங்கிறாரு. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், தேவன் நம்மளை பார்த்து குருடர்னு சொல்லிட்டார், ஆனா நான் உனக்கு காட்டுவேன்னு சொல்லிட்டார். அப்ப அதை எப்படி நம்மளால பார்க்க முடியும்? உலகத்தின் கண்களால் அதை பார்க்க முடியாது. அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆவிக்குரிய கண்கள்ல நமக்கு பிரகாசம் வேணும், அந்த மன தெளிவு நமக்கு வேணும். அது அப்பதான் ஒரு நம் மரண இருளின் பள்ளத்தாக்குள்ள நடந்தாலுமே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், தேவன் தான் இந்த பாதையில நடத்துறாரு. ஒரு சிங்கத்தின் குகைக்குள்ளேயே நம்ம இருந்தாலும் நமக்கு தெரியும், என் தேவன் அறியாம தேவன் இந்த இடத்திற்கு நம்மள கூட்டிட்டு வரல. அதுதான் தேவன் சொல்றாரு, அறியாத வழியில நான் உன்னை நடத்துவேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் அப்படிங்கிறது. எப்படி தேவன் உங்களுக்கு காட்டுவார் அப்படின்னா, நீங்க தேவனுக்குள்ளாக இருக்கும் பொழுது, நம்ம தேவன் பார்க்கிற பார்வையில நம்ம பார்க்கணும், நம்மளுடைய பார்வையில இல்லை. நம்ம பார்வை என்னது, இந்த உலகத்தை இப்படி பார்க்கறது நம்மளுடைய பார்வை. ஒரு நல்ல வேலையில இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது இந்த உலகத்தோட பார்வை. தேவனுடைய பார்வை என்னன்னா, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற தாவீதை தேவன் எப்படி பார்த்தாரு, அரசனா பார்த்தாரு. நடக்க சாத்தியம் இருந்ததா? கிடையாது. நம்ம சாதாரண தாவீது கதையை வாசிச்சிருந்தோம். தாவீதோட நிலைமையில இருந்து ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. குடும்பத்தார் அவன் என்ன செஞ்சுட்டாங்க, ஒதுக்கிட்டாங்க. சகோதரர்கள் எல்லாரும் பலவான்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா தாவீது என்ன செஞ்சாரு, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். அந்த ஆடு மேய்ச்ச தாவீது யாரை நம்பினாரு, இயேசுவை நம்பினார். கர்த்தர் என் மேய்ப்பர், அதனால் நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொன்னார்ல. அப்போ அவனை தாவீது தேவன் எப்படி நடத்தினார்னா, ஒரு அறியாத பாதையில தான் நடத்தினாரு. அந்த அறியாத பாதையில நம்ம நடத்த நம்மளை அர்ப்பணிக்கும் போது தேவன் நமக்காக ஒரு மேன்மை என்ன செஞ்சிருக்காரு, அந்த இடத்துல வைத்திருப்பார். அதனாலதான் நம்ம சொல்றோம், இந்த உலகத்திற்கு முன்பாக இந்த உலகத்தின் காரியங்களை நம்ம பார்க்க கூடாது, நம்ம பார்வை இந்த நாள்ல மாறணும். அதுதான் தேவன் இந்த நாள் திருச்சபையே உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னா, நம்ம பார்வை எப்படி இருக்குன்னா, தேவன் பார்க்கிற பிரகாரமா நம்ம பார்வை இருக்கணும். அப்படின்னாதான் தேவன் என்ன சொல்ல வருகிறார், தேவன் நம்ம மேல என்ன சித்தம் வைத்திருக்கிறார், தேவன் ஏன் இந்த காரியத்தை அனுமதித்திருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப நம்ம கண்கள் எப்படி மாறணும், தேவன் பார்க்கிற பிரகாரமாய் மாறணும். தேவன் எப்படி பார்க்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாமா? தேவனுடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ரோமர் 4:17. உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனான தேவன் எப்படிப்பட்டவரா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். அதனாலதான் தேவன் சொல்றாரு, நான் உனக்கு போதிச்சு நான் உன்னை நடத்தட்டும், நீயே நம்மளே ஒரு எண்ணங்களுக்குள்ள நம்மளே ஒரு எண்ணத்தை போட்டு நானே என்னோட வாழ்க்கையை நானே தீர்மானிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஓடும் பொழுது அந்த காரியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா மோசமா முடிஞ்சிடும். ஏன்னா தேவ திட்டத்திற்குள்ள நம்மளால வர முடியாது. ஆனா தேவன் நம்மளை போதிச்சு தேவன் நம்மளை நடத்தும் போது ஒரு காரியத்துல ஒரு இடத்துல ஒண்ணுமே இல்லை, ஆனா தேவன் என்ன செய்வார், அது இருக்கிறதா அழிப்பாரு. தேவன் வந்து மரித்த மகளை பார்த்து என்ன சொன்னாரு, அவர் நித்திரையா இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. குருடனை தேவன் என்ன செஞ்சாரு, கண்ணை திறந்து விட்டார். இதெல்லாம் தேவன் எப்படி செஞ்சாருன்னா அவருடைய பார்வை வேறு. அப்போ தேவ ஜனமே, நம்ம தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், நம்ம தேவனோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனை போல மாற வேண்டும். எப்படி மாறணும் அப்படின்னா, தேவன் பார்க்கிற பிரகாரமாக நம்ம எல்லாரையும் பார்க்கணும். நம்ம தேவன் எப்படி நம்ம நடத்துகிறார் அப்படிங்கிறத தேவ பார்வை நமக்குள்ள கண்டிப்பாக வரணும். தேவன் எப்படி பார்க்கிறார், இல்லாதவைகளை இருக்கிறதை போல பார்க்க. இப்போ உங்க கையில ஒண்ணுமே இல்லை, ஆனா
தேவன் அதை எப்படி பார்ப்பாருன்னா உங்களை செல்வந்தனா பார்ப்பாரு. ஆபிரகாமை தேவன் எப்படி அழைத்து கொண்டு வந்தா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படிங்கும் போது அவர் எல்லா ஆடு மாடுகளை கூட்டிட்டு வந்தாருன்னா பைபிள் எழுதப்பட்டிருக்கு இல்ல. அதே ஆதியாகமம் 12 வந்து வெறும் கையோட வருவார். ஒரு 17-18 நீங்க வாசிக்கும் போது பூமி தாங்கக்கூடாத பாரம் இருக்கிற அளவுக்கு ஆபிரகாம் செல்வந்தனா எப்படி மாறினார்? அவன் அறிஞ்ச பாதையில அவன் நடந்தானா, தேவன் நடத்துகிற பாதையில அவன் நடந்தானா? தேவன் நடத்துகிற பாதையில தான் அவன் நடந்தான். தயவு செஞ்சு நிறைய யோசிக்காதீங்க. நீங்க என்ன பாருங்க, தேவ சத்தத்தை கேளுங்க. தேவன் நடத்துகிற பாதையில நீங்க நடக்கிறீங்களா? நீங்க நிறைய பாதைகளை உங்களுக்கு தீர்மானித்து வச்சிருப்பீங்கல்ல, நம்ம இப்படி போகணும், இப்படி நடக்கணும். அது தேவன் காட்டின பாதையா? தேவன் காட்டின பாதை அப்படிங்கிறது தேவன் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். தேவன் எப்படி உங்ககிட்ட சொல்லுவா? வேதத்தின் வழியா தேவன் பேசுவா. தேவன் நம்ம ஜெபிக்கும் போது நம்ம கிட்ட பேசுவாங்க. தேவன் தரிசனத்தை தருகிற தேவன், தேவன் சொப்பனத்தை தருகிற தேவன். அப்படி தேவ சத்தத்தை கேட்டுதான் நீங்க ஒரு முடிவை இது வரைக்கும் எடுத்து நடக்கிறீங்களா? தேவ ஜனமே உங்களுக்கு கேக்குதா? நம்ம எல்லாம் தேவ பிள்ளைங்க தானே, கரெக்டு தானே? ஒரு காரியத்தை இப்ப நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக செல்லா செய்யக்கூடாது. செல்லா தேவ பிள்ளை தானே. அப்போ செல்லா எப்படி கேட்கணும்? தேவன் சொன்னாரு, தேவன் செஞ்சாரு, அதனால இதை நான் செய்யறேன் அப்படிங்கிறப்போ அந்த வைராக்கியம் நமக்குள்ள வரும். நீங்க சொன்னீங்க, இதை நான் செய்யறேன், இதை நீங்க பார்த்துப்பீங்க. இப்போ நீங்க நிறைய முடிவுகள் உங்க லைஃப்ல நீங்க எடுத்திருப்பீங்க. இப்போ ஒரு பாதையில நீங்க நிற்கும் போது இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு, ஏன் இந்த காரியம் நடந்தது, ஏன் இந்த காரியம் இப்படி நிக்குது அப்படிங்கிறப்போ நான் தேவன் உங்ககிட்ட கேட்கிறாரு, அது தேவன் சொல்லி நீங்க எடுத்த பாதையா, நீங்களா தேர்ந்தெடுத்த பாதையா? புரியுதுல? தேவன் உங்களை எந்த பாதையில நடத்தி சித்தமா இருக்கிறாரோ அந்த பாதையில தான் நீங்க பிரயாணப்படணும். யோனாவை தேவன் வந்து எங்க போக சொன்னாரு? நினிவேக்கு போக சொன்னாரு. யோனா எங்க போனாரு? இப்ப அந்த கப்பல் பிரச்சனை யோனாவால வந்துச்சா, தேவனால வந்துச்சா? யோனாவால வந்துச்சு. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க சந்திக்கிற போராட்டம் தேவனால வந்ததா, உங்களால வந்ததா? இதுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டாம், அது உங்களுக்கு தெரியும். புரியுதுல்ல? சோ தேவன் உங்களை ஒரு கஷ்டத்துக்குள்ள நடத்தணும் அப்படிங்கிறது தேவ நோக்கம் இல்ல. அது நீங்க தெரிந்தெடுக்கிற பாதை. தேவன் தெரிந்தெடுக்கிற பாதையில கஷ்டம் வராதா? தேவன் தெரிந்தெடுத்த பாதையில போராட்டம் வராதுன்னா அது வரும். ஆனா அது தேவன் பார்த்து கொள்வார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. தேவன் வந்து நீங்களா போற பாதையில நீங்களா முட்டி அடி வாங்குறதுக்கும், தேவனா ஒரு காரியத்தை அனுமதிக்கும் போது சிங்கத்தின் குகைக்குள்ள அனுப்புனது தேவன் தான். ஆனா சிங்கத்தின் வாயை கட்டுனதும் தேவன் தான். ஆனா நீங்களா போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா மாட்டிப்போம், உண்மையா மாட்டிப்போம். அது எதுக்கு? அதனாலதான் தேவன் சொல்றாரு, நான் ஒன்ன நடத்தட்டும். இந்த நாள தேவன் உங்ககிட்ட பேசுற ஒரே ஒரு காரியம் அதுதான். நீங்க வாழ்க்கையில எந்த முடிவுகளாலும் நீங்க எடுக்கலாம். நீங்க உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா அது தேவ சித்தத்தின்படி இருக்குதா, தேவ சித்தத்தின்படிதான் நீங்க செய்றீங்களா அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும்? சோதிச்சு பார்க்கணும். தேவன் நம்ம சித்தப்படி நம்ம செய்யும் போது தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். அந்த 18, 19, 20, 24 வரிசையா வாசிப்போமா? அதே அதிகாரம் ரோமர் 4. எது ரோமர் 4? சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுமில்லாதிருந்தும் அது நம்பிக்கையோட விசுவாசித்தான். அடுத்த வசனம், அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான. இதுல நிறைய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு என்னன்னா, அவன் விசுவாசிச்சான். அவன் தேவனுடைய வார்த்தைய சந்தேகப்படல. அவன் தேவனை முழு நிச்சயமா நம்பினதுனாலதான் சாராள் கர்ப்பம் தரித்தாள். நம்ம சொல்லுவோம் சாராள் கர்ப்பம் தரித்தா, சாராள் கர்ப்பம் தரித்தா. அங்க சூழ்நிலைகள் இல்லை. சாராள் கர்ப்பம் தரிப்பதற்கான ஒரு காரியங்களே கிடையாது. ஆனா ஒரு சூழ்நிலைய பார்க்கல. நம்ம ஒரு கேள்வி கேட்டல, நீங்க எந்த முடிவை எடுத்திருக்கிறீங்கன்னு. அந்த முடிவை நம்ம எப்படி எடுத்திருப்போம் அப்படின்னா சூழ்நிலைகளை பார்த்துதான் எடுத்திருப்போம். தேவ ஜனமே, தேவன் உங்க மேல வச்ச திட்டம் பெருசு. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கும்போது, உலகம் போக வேண்டாம், வெற்போட கிராமத்துல எத்தனையோ பேர் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நபர்களை தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். அவர்களை பார்க்க நம்ம நீதிமான்களா கேட்டா கிடையாது. ஆனா தேவன் உங்க மேல வச்ச இறக்கத்தினால தேவன் உங்களை தெரிந்து கொண்டு இந்த இடத்துல என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா வைத்திருக்கிறார். அப்ப
அப்ப அந்த தெரிந்து கொள்ளுதலுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், அப்படித்தானே? அந்த தெரிந்து கொள்ளுதலுக்கு தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருப்பாரு, அப்படித்தானே? அந்த திட்டத்துக்குள்ள நீங்க வரும் பொழுது இந்த சூழ்நிலைகளை பார்க்க கூடாது. உங்களை சுற்றி இருக்கிற காரியங்களை நீங்க பார்க்க கூடாது. அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா வழிமாறி போயிடுவோம். அப்படிதான் யோனா போனாரு. அப்படிதான் நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனா இந்த நாளில தேவன் உங்களோட திட்டமும் தீர்மானமாய் பேசுவது என்ன அப்படின்னா, இந்த நாள்ல நீங்க ஒரு சில முடிவுகளை உங்க சுயமா எடுத்திருக்கிறீங்க. எதனால எடுத்தோம் அப்படின்னா சூழ்நிலைகளை பார்த்ததுனால எடுத்தோம். இல்ல ஆபிரகாம் தவறு செஞ்சாரா செய்யலையா? ஆகார் எப்படி வந்தாங்க? ஆகார் ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னதுனால வந்த ஒரு மனைவியா? இல்ல, அது சூழ்நிலையை பார்த்ததுனால ஆபிரகாம் எடுத்தார். அதுக்கப்புறம் ஆபிரகாமுக்கு புரிஞ்சிச்சு, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினாரு, அவர் சொல்லுவாரு, அவர் செய்வாரு. அப்ப அந்த நம்பிக்கை எப்போ உங்களுக்கு வரும் அப்படின்னா நீங்க தேவனை முழு நிச்சயமா நம்பும் போது. உங்களை அழைத்த தேவன் யார், நீங்க எப்படிப்பட்டவங்க நான் முதல்ல தெரிஞ்சு கொள்ளணும். நீங்க எல்லாம் யார் தெரியுமா? ராஜா வீட்டு பிள்ளைங்க. அதனால அந்த பரம எருசலேம் பாட்டு உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அலங்கார மனவாட்டியாய் அழகாக இறங்கிடுது. நமக்குள்ளதான் பரம எருசலேமே இருக்கு. அதனாலதான் தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுங்க. அதோட அர்த்தம் அதுதான். அப்ப தேவனுடைய மனவாட்டியா நம்ம இருக்கிறோம். அது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல? இதுனா தேவனுடைய மகளாவும் மகனாவும் நம்ம இருக்கிறோம். அப்போ ராஜா வீட்டு பிள்ளைகளா இருக்கும் பொழுது நீங்க எல்லாரும் மொபைல் பார்ப்பீங்க. சிஎம் விஜயோட பையன் ஒரு பேட்டி கொடுக்கும் போது ஒரு பெருமையா பேசினால, என்னோட அப்பா அவங்களே அப்படி இவ்வளவு நாள் அவர் என்னைக்காவது போன்ல பேசியிருக்காரா? கிடையாது. இப்பதான் அவங்க அப்பா அவங்களை ரொம்ப பெருமையா தர்றாங்கல்ல. நமக்கு எப்பவுமே அவர் தானங்க அப்பா. நம்ம ஏன் அந்த பெருமைக்குள்ள நம்ம வர்றது இல்லைன்னு எனக்கு தெரியல. நம்ம எப்படிதான் இருக்கோம், நம்ம ஒரு பிச்சைக்காரங்க, நமக்கு எதுவுமே கிடையாது, நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், அப்படிலாம் யோசிக்காதீங்க. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாத, நம்ம பெரிய ஜாதியை மாத்துவேன். நீங்க ஒரு பெரிய ஜாதிக்கு தாய். நம்ம ரட்சிக்கப்பட்ட நீங்க எல்லாருமே எப்படின்னா ஜீவன் உள்ளவருக்கெல்லாம் தாயானவர். நீங்க பசங்களா இருந்தீங்கன்னா தேவன் என்ன சொல்லுவார்? உன்னோட தகப்பனா வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா நம்ம மூலமா ரட்சிக்கப்படுகிறவங்களுக்கு நம்ம தான் தாயா இருப்போம். அப்போ உங்களை தேவன் எப்படி பார்க்கிறாருன்னா ஒரு கூட்ட ஜனத்துக்கு ஒரு தலைவியா ஒரு தலைவனா தேவன் அவங்கள பார்க்கிறாரு. நம்மளை எப்படி பார்க்கிறோம்? ஒண்ணுமே இல்லை அப்படிதான் பார்க்கிறோம். அப்போ அதான் சொன்னாரு தேவன், என்னோட பார்வை உங்க பார்வையா மாறட்டும். நான் உங்களை எப்படி பார்க்கிறேன்? என்னோட அலங்கார மனவாட்டியா, அழகான மகனா நான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ஒரு உலகத்தானுக்கு இருக்கிற அந்த ஒரு வைராக்கியம், அந்த உலகத்தானுக்கு இருக்கிற அந்த ஒரு பெருமையா, நமக்கு ஒரு பெருமைனா அந்த மாதிரி பெருமை. என்னோட அப்பா ராஜா, நான் சொல்றதை எங்க அப்பா எனக்கு என்ன செய்வார்? கண்டிப்பா செய்வார். அவர் என்ன அழைச்சிருக்காரு, அவர் என்ன தேர்ந்தெடுத்திருக்காரு. அந்த ஒரு வித்தியாசத்தை நம்ம என்ன செய்யறது இல்ல, உணர்றதுல. நம்ம எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு 100 பேர் கூட வேலை பார்க்கிறோம். இல்ல இப்ப நான் வேலை பார்த்த இடத்துல சொல்லணும் அப்படின்னா, நான் வேலை பார்க்கும்போது நமக்கு ஒரு தனித்துவம் இருக்கும். எப்படி தனித்துவம்னா, ஐயோ நான் பெரிய ஆள் அப்படி சொல்ல வரல. என் கூட ஏசப்பா இருக்கிறத ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொருத்தங்க கிட்டையும் வெளிப்படுத்தும் போது நமக்கான ஒரு அடையாளம் அந்த இடத்துல உண்டாகும். நீங்கெல்லாம் அப்படி இருக்கிறீங்களா என்ன? சர்ச்சை நம்ம கிறிஸ்தவங்கிறத இந்த இடத்தோட அழிச்சிடணும். வெளியே போகும்போது நம்ம அவங்களுக்குள்ள அவங்க அப்படி இருந்தீங்கன்னா எப்படி தேவன் அவங்க மூலமா வெளிப்படுவாருன்னு சொல்லுங்க. இங்க இருக்கிற எல்லாருமே மனசை தொட்டு சொல்லுங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டோமா? ரட்சிக்கப்படும் போது ஒரு வார்த்தை எல்லாருமே இசப்பாக்க சொல்லியிருப்போம். என்ன வார்த்தை? எல்லாருமே சொல்லியிருப்போம். என்ன வார்த்தை? இனி உமக்காகவே வாழுவேன், இனி என்ன நடந்தாலும் உமக்காகத்தான் நிற்பேன். அவருக்காக தான் நிற்கீங்களா? அவர் சொன்னதை தான் நீங்க செய்றீங்களா? நிறைய காரியங்கள் நம்ம முடிவெடுத்திருப்போம் இல்ல. சில காரியங்கள்ல தேவன் எனக்கு இதை சொன்னாரு, இதை நான் கண்டிப்பா நான் செய்வேன், அவருக்காக ஒரு ஜெப சேனையை நான் எழுப்புவேன், அதிகாலையில நான் எழுந்து ஜெபிப்பேன், இல்ல இந்த காரியத்துல நான் தேவனுக்கு தசமபாகம் தருவேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு முடிவுகளை நம்ம எடுத்திருப்போம். இப்ப ஏன் நம்ம சோர்ந்து போய் இருக்கோம்னா, சூழ்நிலைகளை பார்த்ததுனால சோர்ந்து போய் இருக்கோம். அதனாலதான் தேவன் சொல்றாரு, நீ சூழ்நிலையை பார்க்காத, நான் இல்லாதவைகளை இருக்கிறதவைகளை போல அழைக்கிற தேவன். நான் உன்னை நடத்தட்டும், நான் உன்னை போதித்து நடத்தட்டும். அப்போ என்ன செய்வேன் அப்படின்னா, தேவன் உங்களுக்காக எல்லா காரியத்தையும் செய்ய அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். நான் போகிற பாதை எனக்கு ஏது தெரியாது, ஆனா நான் அழைச்ச தேவன் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும். அதனால இந்த தேவனை நம்பி நான் கண்டிப்பா என் ஓட்டத்தை நான் ஓடுவேன். அப்படி ஒரே ஒரு மனுஷனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அப்போஸ்தலர் 27 அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 27 1வது வசனத்தை வாசிக்கலாம். நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி
வாங்கிக்கப்பட்டபோது பவுலையும் பவுலையும் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகுஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலியு என்னும் பெயர் கொண்ட 150 ஒப்புவித்தார்கள். இப்ப எல்லாரும் எங்க போறாங்க அப்படின்னா, கைதியா இருந்தவங்க கப்பல்ல ஏறுறாங்க. கைதியாக கப்பல்ல ஏறியது கூட தெரியும்ல, அந்த கதை தெரியுமா உங்களுக்கு? அதுதான் இப்ப பார்க்க போறோம். சரியா? இப்ப என்ன ஆகுது, பவுல வந்து ஒரு கைதியா கப்பல் ஏத்துறாங்க. பவுல் யாரு? பவுல் யாருப்பா? பவுல் கைதியா இருக்க வேண்டியவரா? இல்ல. பவுல் யாரு? தேவனுக்காக வைராக்கியமா செயல்பட்ட ஒரு அப்போஸ்தலர் தான் பவுல். அப்போஸ்தலர்னா யார சொல்லுவாங்கன்னா பவுலைத்தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, பவுலால எழுதப்பட்ட நிருபங்கள் அதிகம், பவுல் தேவனுக்காக செய்த காரியங்கள் அதிகம். ஆனா பவுல் இந்த வேளை ஒரு காரியத்திற்குள்ள இருக்க ஒரு கைதியாக இருக்கிறார். ஓகேவா? இப்ப ஒரு கைதியா இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, தேவன் தான் சொல்றாரு, நீ ரோமா பட்டணத்துல போய் என்னை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த பவுல வந்து கைது பண்ணி ரோமா பட்டணத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்போ நான் அவங்க கிட்ட கேட்கிறேன், தேவன் உங்களை விசுவாசிகளை தான் இப்போதைக்கு வைத்திருக்காங்க, நீங்க யாரும் ஊழியக்காரன்ற ஸ்தானத்துக்கு கூட வரல. ஆனா அதுக்குள்ள நம்ம படிக்கிற பாடுக்கு என்னுடைய மானம் என்ன, என்னுடைய மரியாதை என்ன, நான் இப்படி கஷ்டப்பட்டு நான் உங்களோட என்ன பண்ண என்னெல்லாமோ பேசுறோம்ல. பவுல் பட்ட கஷ்டம் தெரியுமா? பவுல் எங்க வச்சு அடிச்சாங்க? வாயா அப்படின்னு கூட்டு வச்சு அடிச்சாங்களா? ரோட்ல வச்சுதான் பவுல அடிச்சாங்க. இல்ல, நீங்க அந்த அப்போஸ்தலர் புத்தகத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பவுல் வந்து அவ்வளோ அடிகள் பட்டிருப்பார் இயேசுவின் நாமத்திற்காக. இன்னைக்கு நம்ம யாரும் அப்படிலாம் கஷ்டப்படுறது இல்லை. ஒரு சில பிரச்சனைகள்ல சில காரியங்கள் நம்ம அவமானப்பட, அதனால தேவன் கேட்கிறாரு, அவமானமும் நிந்தையும் தேவனால வருது அப்படின்னா அது நமக்கு பாக்கியமா மாறும். அந்த அவமானமும் நிந்தையும் உங்க சுய முடிவுகளால வந்துச்சு அப்படின்னா தேவ நாமத்திற்கே ஒரு இழுக்கா மாறி போயிடும். அதனாலதான் தேவன் சொல்ற, நீ யார், நீங்க எந்த பாதையில நினைக்கிறீங்க, நான் நடத்தின பாதையில நீங்க நிக்கிறீங்களா, இல்ல நீங்களே தேர்ந்தெடுத்த பாதையில நீங்க நிக்கிறீங்களா அப்படின்னு தேவன் கேட்கிறாரு. இன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுலை வந்து கைது பண்ணி கப்பலை ஏற்றி கொண்டு போறாங்க. கொண்டு போகும்போது ஆவியானவர் பவுலுக்கு சொல்லுவாரு, இப்ப பிரயாணப்பட வேணாம், இங்க என்னிடத்துல ஒரு புயல் வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அங்குள்ள மாலுமி சொல்லுவாரு, ஏன்னா புயல் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையே அந்த இடத்துல இருக்காது, ரொம்ப நிசப்தமா ஒரு மாதிரி அமைதியா இருக்கும். அப்ப மாலுமி சொல்லுவாரு, இந்த இடத்துல புயலே இப்ப வராது, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிதான் அந்த பிரயாணத்தை தொடங்குவாங்க. தொடங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பெரிய புயல் வரும். அந்த கதை உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? தெரியாதா? ஐயோ, நல்லது தங்கங்களா. சரி, இந்த கதை வாசிப்போம். 9, 10, 11 வாசிக்கலாமா? கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவா இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, அவர்களை எச்சரித்தான். அதிகமாய் நம்பினான். அடுத்த வசனம், தாங்கள் போரினது கூடி வந்தது என்று எண்ணி ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே போதும். இப்ப என்ன நடக்கு, பவுல் வந்து பிரயாணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே சொல்லிட்டாரு, ஒரு கடுங்காற்று ஒரு புயல் வரப்போகுது வேணான்னு. ஆனா சூழ்நிலை எப்படி இருந்துச்சா? சாதகமா இருந்துச்சா. அதனால என்ன பண்ணிட்டாங்க, பவுலோட வார்த்தையை மதிக்கல, இந்த முடிவை வந்து எடுக்கிறாங்க. அதை போலதான் நம்ம வாழ்க்கையில சில நேரம் ஊழியக்காரமாவோ இல்ல தேவனோ உங்ககிட்ட என்ன சொல்வார் அப்படின்னா, இந்த காரியத்தை செய்ய வேணாம் அப்படின்னு எச்சரிப்பார். எச்சரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க பாப்பீங்க அதுக்கான எந்த சூழ்நிலைகளுமே இருக்காது, எல்லாமே நல்லா தானே இருக்கு. அப்ப இந்த காரியத்தை நான் எப்படி செஞ்சுக்கிறேன்? இப்ப என்ன ஆகுது, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியாம வேற ஏதோ ஒரு காரியத்தை உங்க சுய முடிவினால சூழ்நிலைகள்னால நீங்க எடுக்கும் பொழுது நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று அப்படின்னு 20வது வசனத்துல வரும். நம்பிக்கை முழுவதுமே காணாம போயிடும். 20வது வசனத்தை வாசிக்கலாமா? அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல்
தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அச்சு போயிடுச்சு. இப்ப இந்த சூழ்நிலை எப்படி வந்தது? இது தேவனை ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துட்டாரு. தேவ பார்வையில தான் பவுல் சொல்றாரு புயல் வரப்போகுது வேணாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஜனங்களுக்கு அது புரியல. இந்த வேலையில நம்ம எப்படி தெரியுமா இருக்கோம்? நம்ம உள்டாவா இருக்கிறோம். தேவன் அவங்க கிட்ட சொல்றாரு, நம்ம வந்து அந்த ஜனங்களோட நிலைமையில இருக்கிறோம். அது எங்க நடக்க போகுது, அது என்ன நடக்க போகுது அப்படின்னு தேவ வார்த்தைகளுக்கு நம்ம சரியான செவி கொடுக்காம போகும்போதுதான் அந்த நம்பிக்கை முழுவதும் அச்சு போன ஒரு சூழலில் நம்ம வந்து நிற்கிறோம். இந்த நாளில் நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னல, நம்ம இந்த நாள் நீங்க ஒரு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கலாம், தேவன் நம்மளோட காரியங்களுக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கலாம். தேவ சத்தத்துக்கு நேராக நீங்க செவி கொடுத்து நீங்க போய் இந்த பிரச்சனையை சந்திச்சீங்களா, இல்ல தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதால அந்த பிரச்சனையை சந்திச்சீங்களா? இப்ப அவங்க நம்பிக்கை முழுவதும் அச்சு போனதுக்கு காரணம் என்ன? அவங்க தேவ வார்த்தைய அசட்டை பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. அதனால தேவன் அவங்க அப்படியே விட்டுட்டாரான்னு கேட்டா விடல. அதுக்கப்புறம் பவுல் நிறைய பேசுவார். என்ன நம்பி இருக்கிற தேவன் வந்து உண்மை உள்ளவர். அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, உயிர் சேதம் யாருக்குமே வராது, நம்மள தேவன் கரை சேர்ப்பார் அப்படின்னு சொல்லி அவர் பேசுவாரு. அந்த வசனத்தோட முடிவில், அந்த அதிகாரத்தோட முடிவில் அவங்க கரை சேர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்ப கரை சேர்க்கிற தேவன் நம்ம கிட்ட கண்டிப்பா இருக்கிறார். நீங்க எந்த பாதையில போனாலும் தேவன் உங்களை கண்டிப்பா கரை சேர்த்துருவார். அது நிச்சயமான உண்மை. ஆனா அந்த போராட்டங்கள் வரும் பொழுது அந்த சேதங்கள்லாம் ஆச்சு இல்ல, அந்த சேதங்கள் உண்மைதானே. அப்போ அந்த சேதங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்க கூடாது அப்படின்னா, நான் உனக்கு போதித்து நான் உனக்கு அடுக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சொன்னார்ல, அந்த வழிக்குள்ள நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த சேதமும் நம்மள வாழ்க்கையில அணுகாது. அப்ப இந்த நாள் ஒரு சேதத்திற்குள்ளா, ஒரு பிரச்சனைக்குள்ளா, ஏதோ ஒரு போராட்டங்களுக்குள்ளா, எந்த முடிவெடுக்க தெரியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா, தேவன் நடத்துகிற பாதையில நீங்க நடந்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை இருக்கும், அவர் என்ன கரை சேர்ப்பா. பவுலுக்கு அந்த நம்பிக்கை எப்படி வந்துச்சுன்னா, பவுலுக்கு தெரியும் இந்த புயலே வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் என் ஜீவனுக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா நான் ரோமா பட்டணத்துல போய் நான் ஊழியம் செய்யணும். ரோமா பட்டணத்துக்கு அனுப்புகிறதே யாருதான்? தேவன் தான். அப்படிங்கிற நம்பிக்கை பவுலுக்குள்ள இருந்ததுனாலதான் பவுல் அந்த கப்பல்ல என்ன செய்வார் அப்படின்னா ஊழியம் செய்வார். அதனால ஒரு அறியாத பாதைக்குள்ளதான் நீங்க போகிறீங்க. தேவன் வந்து பவுல்கிட்ட நீ ரோமா பட்டணத்துக்கு போகன்னு சொன்னார். ஒரு பிரச்சனை வரும், இப்படி ஒரு காரியம் வரும், நீ இவ்வளவு சந்திப்பா அப்படின்னு ஏதாவது சொன்னாரா? இல்ல, அது நடக்கும் போது பேசினார். ஓகேவா? அப்ப அதே மாதிரி தேவன் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லும் போது நடத்துகிற பாதை வந்து முட்களா இருக்கலாம், ஆனா தூக்கி சுமக்கிறது அவங்க அப்பா தானே. நீங்க நடந்து போகிற பாதையில பள்ளம் இருக்கலாம், ஆனா அந்த மலைகளை, அந்த மேடுகளை வந்து மலைகளை போல ஒரு சமாதானமா ஒரு பள்ளத்தாக்க நிரப்புகிறது உங்க அப்பா தானே. அப்போ நீங்க நான் போகிற எல்லா பிரச்சனைகளையும் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு தருகிறது உங்க அப்பா தானே. அப்போ அந்த அப்பா மேல ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை? அந்த அப்பா மேல ஒரு முழுமையான நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இந்த நாள் நம்ம சோர்ந்து போய் நிக்கிறோம்ல, இந்த நாள் என்னப்பா நடக்கும் அப்படிங்கிற ஒரு 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 கேள்விக்குறியோட நம்ம நிக்கிறோம்ல, இந்த நிலைமைக்கு தேவன் நம்மள என்ன செய்ய மாட்டார், விட மாட்டார். தேவன் நமக்கு கண்டிப்பாக அவர் நம்மள கரை சேர்ப்பார். அந்த கரையில என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத இப்ப வாசிக்க போறோம். 28வது அதிகாரம் 28வது அதிகாரம் 6வது வசனம். அவனுக்கு நீச்சல் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து, ஜனங்கள் பவுலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க சாவான்னு பார்த்துட்டு இருக்காங்க. நேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டான். அவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். கரை சேர்த்த தேவன் உங்களுக்கு கரையில ஒரு மேன்மையை வச்சிருக்கிறாரு. பவுல் கைதியாதான் கப்பல்ல இருந்தாரு. அந்த அக்கறைக்கு அப்புறம் அவன் சாவான், அவனுக்கு ஒரு முடிவு வந்துடும், பவுல் இதுக்கப்புறம் இருக்க மாட்டான்னா ஜனங்கள் அவனை பார்த்துட்டு இருக்கும் போது தேவன் அவனுக்கு செஞ்ச அற்புதத்தினால ஜனங்கள் அவனை எப்படி பார்த்தாங்களாம்? தேவன்னு பார்த்தாங்க. அப்போ உங்களுக்குன்னு ஒரு மேன்மை தேவன் என்ன செஞ்சிருக்கிறான்னா ஒரு பாதையில வைத்திருக்கிறார். நீங்க சூழ்நிலைகளை பார்த்து தயவு செய்து முடிவெடுக்காதீங்க. அதனாலதான் தேவன் சொல்றா, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. வானத்திற்கு பூமிக்கு எவ்வளவு ஒரு வித்தியாசம் இருக்குதோ அந்த மாதிரி வித்தியாசம் தான். நம்ம வந்து குறுகின சிந்தையுடையவங்க. நமக்கு தெரிஞ்சது இந்த 4 முகங்கள், 4 தெரு, 4 வீடு. தேவன் உலகத்தையே படைச்சவர். அந்த உலகத்தையே படைச்ச தேவனுக்கு எது எது எப்படி எப்படி நடக்கும்னு தேவனுக்கு நிச்சயமாக தெரியும். அதனாலதான் ஒரு காரியத்தை தேவன் செய்யாதன்னு சொல்லும் போது நமக்கு செய்யாம இருக்க தெரியணும். தேவன் ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் போது செய்ய தெரியணும். தேவன் வந்து சொன்னார், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லும் போது ஆபிரகாம் போனான். ஈசாக்கு தேவன் சொன்னார் விதை விதைன்னு சொன்னப்போ பஞ்ச காலத்துல விதை விதைச்ச. இதெல்லாம் எப்படி பண்ணுனாங்கன்னா தேவன்
பார்வையில அவங்க பார்த்தாங்க. நம்ம தேவன் பார்க்கிற பார்வையில பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு அக்கறையில ஒரு மேன்மை என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா வைத்திருப்பார். கைதியாக கப்பல் ஏறின பவுலுக்கு தெரியாது, அவனை தேவனை போல அவனுங்க வந்து அவன் அந்த இடத்துல என்ன செஞ்சாங்கன்னா உயர்த்தி வச்சிருந்தாங்க. அவன் சாமான எதிர்பார்த்த ஜனம்தான், அவன் இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்த்த ஜனம்தான். ஆனா அந்த ஜனத்தின் மத்தியில தேவன் ஒரு மேன்மையை வச்சதுக்கு காரணம் தேவன் அனுமதித்த பாதையில பவுல் வந்ததுதான். புரிஞ்சுச்சுல? தேவன் நம்மளை எந்த பாதையில நடத்துகிறாரோ அந்த பாதையில நம்மளை முழுமையாக என்ன செஞ்சிடணும், ஒப்பு கொடுத்துடணும். நமக்கு சில காரியங்கள்ல நம்மளுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்துட்டோம், நம்ம விருப்பத்திற்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தேவ திட்டமே மாறிடும். பிழையாம் கதை அவங்க எல்லாருக்குமே தெரியும்ல. பிழையாம்கிட்ட தேவன் சொல்லுவாரு, அதிக வசனங்களை எடுக்கல, பிழையாம் கதை அவங்க எல்லாருக்குமே தெரியும். பிழையாம் பார்த்து தேவன் சொல்லுவாரு போகாத அப்படின்னு ஒரு தடவை சொல்லுவாரு. 2வது தடவை பிள்ளையாம் போய் கேட்பான், நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது தேவன் அவனை இஷ்டத்துக்கு விட்டுருவாரு. இப்ப நம்ம எந்த சூழ்நிலை தெரியுமா இருக்கிறோம், தேவன் ஒரு காரியத்தை முதலே சொல்லியிருப்பாரு இதை பண்ணாத அப்படின்னு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா தேவ சித்தத்தை விட நம்ம விருப்பத்தை தேவ சித்தமா மாத்திக்கிறோம். அப்படி மாத்திக்கும் போது முடிவு எப்படி இருக்குன்னா பரிதாபமா இருக்கும். பிள்ளையாம் சாகக்கூடியவனே கிடையாது, ஆனா பிள்ளையாம பட்டயத்தினால் கொஞ்சம் போட்டார்கள் அப்படின்னு என்னாகும் 31:8 வரும். பிள்ளையாம் வந்து பட்டயத்தினால இறந்து போயிடுவார். 31:8 வாசிக்கீங்களா? அப்பதான் உங்களுக்கு பிள்ளையாம் கதை ஞாபகம் வரும். பிள்ளையாம் 31:8. கொஞ்சம் போட்டார்கள். பட்டயத்தினால பிள்ளையாம கொன்று போடுறதுக்கு காரணம் என்ன? பிள்ளையாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. பிள்ளையாம் என்ன பண்ணிட்டானா தான் விருப்பத்தை தேவனே நான் பண்ண போறேன், இதை நீங்க பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவன் என்ன செஞ்சுட்டான். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவே இந்த பூமிக்கு மாம்சீகத்துல வரும் பொழுது அவரால் அந்த பாட சகிக்க முடியல. ஆனா அவர் எப்படி ஜெபம் ஏறெடுப்பார் அப்படின்னா, என் சித்தத்தின்படி அல்ல உங்க சித்தத்தின்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபிப்பார். பவுலை எப்படி தேவன் பலப்படுத்தினார் அப்படின்னா, உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய கிருபை உனக்கு பூரணமா விலகும் அப்படிங்கிறத அவன் பலவீனத்தை அவன் நேசிச்சான். என்னால எனக்கு ஒண்ணுமே இல்லப்பா அப்படிங்கிறப்போ தேவனுடைய பலன் உங்களுக்குள்ள வரும். நம்ம தேவ பலனை சாதாரணமா நினைக்கிறோம், அந்த வார்த்தையிலே இருக்கிற தேவனுடைய பலன். தேவனுடைய பலன் உங்களுக்குள்ள வரும்போது வேற என்ன உங்களுக்கு வேணும்? இந்த உலகத்துல உள்ளவங்க எல்லாமே ஒரு விக்கிரகத்தை ஆராய்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த விக்கிரகத்தினால அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா? அந்த விக்கிரகத்தினால ஏதாவது உங்களுக்கு ஒரு காரியம் நடக்க போகுதா? கிடையாது. ஆனா தேவன் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்தி, நான் உனக்கு சகாயம் செஞ்சு, நான் உன் வலது கரத்தை பிடிச்சு நானே உன்னை நடத்திட்டுன்னு சொல்லுகிற தேவனுக்கு ஏன் நம்மளை முழுமையா நம்மளை அர்ப்பணிக்க முடியல? அப்படி நம்ம தேவனுக்கு முழுமையா நம்மளை அர்ப்பணிக்கும் போது, தேவ சித்தத்தை நம்ம முழுமையா செய்யும் போது தேவன் ஒரு கூட்ட ஜனத்திற்கு நம்மளை தலைவனாக ஒரு மேன்மைக்கு நேராக நம்ம என்ன செய்வார்? தேவன் கண்டிப்பாக நம்மளை நடத்துவார். வாசிக்கலாமா? எஸ்ஐயா 55:4. அறியாத ஜாதிக்கு நேராக நடத்துகிறது. 4:5. 55:4. எஸ்ஐயா சாட்சியாகவும் ஏற்படுத்தினேன், நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். நீ அறியாதிருந்த ஜாதி அவர் உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். தேவஜனமே, அவர் ஏன் உங்களை அறியாத வழியில நடக்கிறாருன்னா, அவர் உங்களுக்கு ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். அந்த மேன்மையில் என்ன வரும் அப்படின்னா, அறியாத ஜாதி உங்களிடத்திற்கு நேராக நடத்துவார். அந்த வசனத்துல உங்க பேரை போட்டு வாசிங்க. எனக்கு நேராக இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் இருக்குல்ல, அதுல உங்க பேரை போட்டுக்கோங்க. 4:5. தேவன் உங்களை இந்த ஜனக்கூட்டத்துக்கு நடுவுல ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறார். இந்த ஜனத்துக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் தேவன் உங்களை ஏற்கனவே ஏற்படுத்திட்டார். அதனாலதான் தேவன் சொன்னார், அறியாத ஜாதி உனக்கு நேராக என்ன செய்வேன்? வரவழைப்பேன். ஏன்னா உனக்கு ஒரு மேன்மையை தேவன் வைத்திருக்கிறார். அந்த மேன்மை எங்க மறைக்கப்பட்டிருக்குன்னா, அறியாத பாதையில தான் மறைக்கப்பட்டிருக்கு. நீங்க அறிஞ்ச பாதையில உங்க சித்தத்தின்படி உங்க விருப்பத்தின்படி நீங்க போனீங்க அப்படின்னா அந்த மேன்மை நமக்கு கிடைக்காம போயிடும். பாருங்களேன், பிழையாம தேவன் சொன்னாரு போகாத அப்படின்னாரு, அது தேவ நடத்துதல் தான். ஆனா அவனுக்கு பொறுத்த வரைக்கும் அங்க அந்த இடத்துல பணம் கிடைக்கும். அதனால அவனுடைய காரியங்கள் சந்திக்கப்படும் அப்படிங்கிறதுனால அவன்
அவன் போனான். ஆனா உயிரோட இருந்தானா? அந்த பணம் அவனுக்கு கிடைச்ச என்னத்துக்கு? அதே மாதிரிதான் தேவன் அவங்களுக்கு ஒரு காரியத்தை அதை செய்யாத அப்படின்னு சொல்லும் போது இதனால நம்மளுக்கு உயிர் சேதங்கள் வரப்போதில்லை, ஆனால் சேதங்கள் கண்டிப்பாக வரும். ஏன்னா இந்த தேவன் உங்களை அழைச்ச தேவன், உங்களை நித்திய ஜீவனை தரும் வரைக்கும் உங்களை தேவன் என்ன செய்வார்? கண்டிப்பாக நடத்துவார். ஆனா ஒரு காரியத்துல ஒரு கஷ்டமோ நஷ்டமோ பண இழப்போ சந்திக்கப்படுது அப்படின்னா நீங்க உங்களை சோதிச்சு பாருங்க. நீங்க தேவன் சொன்னதை செஞ்சீங்களா? தேவனுக்கு நீங்க ஒப்பு கொடுத்ததை நீங்க நிறைவேற்றினீங்களா? பிள்ளையாம பார்த்து தேவன் சொன்னா போகாதப்பா அப்படின்னாரு. பிள்ளையாம் நேசிச்சனால சொன்னாரு. பிள்ளையாம் என்ன பண்ணாரு? அவ்வளோ பணம் வருது, ராஜாவே பணம் தராரு, அதனால என்ன அப்படின்னு போனாரு. அந்த பணத்தை அனுபவிக்க பிள்ளையாம் இல்ல. ஆனா இது பவுல் இந்த கப்பல்ல தேவன் சொன்னதுனால கஷ்டப்பட்டு போய் உயிர் போயிரும் நினைக்கிற அளவுக்கு கஷ்டங்கள் வந்தது. ஆனா தேவன் அவனை கரை சேர்த்து அவனுக்குன்னு ஒரு மேன்மையை வச்சிருந்தாருல்ல. அப்போ நீங்க படுகிற கஷ்டமோ நீங்க படுகிற பிரயாசமும் வீணா போவதே இல்லை. ஆனா தேவன் உங்களை நடத்தும் போது அது வீணா போகாது. தேவன் நடத்துகிற பாதையில நீங்க இருக்கும்போது நீங்க எந்த கஷ்டத்தை சந்திச்சாலும் தேவன் என்ன செய்வார் அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார். மனுஷனுக்கு பிரியமாய் தோன்றுகிற வழி உண்டு, அது முடிவு மரண வழி. மனுஷனுக்கு பிரியமாய் தோன்றுகிற வழி மரண வழின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஜெபிச்சாரு, என்னோட சித்தத்தின்படி அல்லப்பா உங்க சித்தத்தின்படியே ஆகட்டும். இந்த நாள் நம்ம ஏறெடுக்க வேண்டிய ஜபமும் அதுதான். அப்பா என் சித்தத்தின்படி அல்ல, உங்க விருப்பப்படி அது நடக்கட்டும், உங்க விருப்பப்படி அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லும் போது தேவன் உங்க மேல வச்சிருக்கிற தரிசனத்தை திட்டத்தை தேவன் உங்களுக்கு நிறைவேற்றுவார். ஒரு அழகான ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி ஒன்று வாசிச்சேன். என்னது அப்படின்னா, மல்லிகைப்பூ தோட்டமும் ஒருத்தர் தோட்டம் வச்சிருக்காரு, சரியா? அதுல மல்லிகைப்பூவும் செம்பருத்தியும் பக்கத்துல இருக்கு. அப்போ இந்த மல்லிகைப்பூ என்ன பண்ணுவாங்க? தலையில வைப்பாங்க. செம்பருத்தி தலையில வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. இப்போ ஒரு செம்பருத்தில ஒரு செம்பருத்தி மரம் யோசிக்குது, நான் ஏன் மல்லிகைப்பூவா மாறிடக்கூடாது, அப்பதானே என்ன தலையில வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செம்பருத்தி அந்த பூ வரும்ல, பூ வரும்போது இந்த மரமே என்ன செஞ்சுன்னா உதிர்த்து விட்டுரும். எனக்கு மல்லிகைப்பூ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு செம்பருத்தி மரத்துல இருந்து மட்டுமே பூவே வரல. இது என்ன ஆசைப்படுறேன்னா எனக்கு மல்லிகைப்பூ தான் வரணும். செம்பருத்தில இருந்து மல்லிகைப்பூ வர முடியுமா? முடியாது. ஆனா அந்த செம்பருத்தி மரம் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா எனக்கிட்ட இருந்து அந்த தேவன் அவங்களை எப்படி நிலநாட்டி இருக்காரோ அந்த கனியை தான் தேவன் அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்ப்பாரு. இப்ப என்ன ஆகும்னா அந்த செம்பருத்தி மரத்துல இருந்து பூவே வராது. தோட்டக்காரர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு, அந்த மரமே கனியே கொடுக்கணும், கடைசியில் என்ன பண்ணிடுவாங்க? வெட்டி போட்டுருவாங்க. அவ்வளவுதான். நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்குது. தேவன் அவங்கள்ட்ட இருந்து மல்லிகைப்பூவை எதிர்பார்த்தா மல்லிகைப்பூவை கொடுங்க, செம்பருத்தி எதிர்பார்த்தா செம்பருத்தியை கொடுங்க. அதை விட்டுட்டு நான் இப்படித்தான், நான் இந்த வாழ்க்கையில போறேன்னு செம்பருத்தியா இருக்கிற நம்ம மல்லிகைப்பூவா தான் மாறுவேன்னா எப்படி மாற முடியும்? தேவன் அவங்க மேல வச்சிருக்கிற திட்டத்தை, தேவன் அவங்க மேல வச்சிருக்கிற நோக்கத்தை நீங்க அறிஞ்சு கொள்ளணும்னா அவங்க ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். அவங்க ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு தேவன் இந்த பாதையில ஏன் நடத்துறாரு அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா அவர் என்ன சொன்னாரு? குருடனை அறியாத வழியில நடத்துகிறத போல நான் நடத்தி அவனை நான் கைவிடாதிருப்பேன்னு சொன்னாருல்ல. அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஒரு சில முடிவுகளை நம்ம தேவனுக்காக நம்ம எடுக்கும்போது தேவன் அதுல உண்மையாகவே நமக்கு துணையா நின்று நம்ம பக்கமா நிற்பாரு. நீ காலையில ஒரு சாட்சி நான் கேட்டேன். ஊழியக்காரர் ஒருத்தர் சொன்னார், 50,000 சம்பளத்துக்கு என்ன செஞ்சாங்க, என்னை அழைச்சாங்க அப்படின்னு. உண்மையாவே 50,000 பெரிய சம்பளம் தான். ஊழியத்துல அவ்வளவு காசு அவ்வளவு பணங்கள் வருமானம் கண்டிப்பாக வராது. ஏன் அப்படின்னா மக்கள் அவ்வளவு நல்ல மனப்படைத்தவர்கள். ஆனா தேவன் என்ன செஞ்சாரு அப்படின்னா அவனை ஊழியத்துக்கு அழைக்கும் போது அவங்க முழுமையா நான் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை ஊழியத்துக்கு அனுப்புறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறோம். நம்ம அகஸ்டின் ஜெபகுமார் ஊழியத்திற்கு வரும்போது அவங்களுக்கு 4 தங்கச்சிங்க. அவர் மூத்த மகனா பீகாருக்கு ஊழியத்திற்கு போனார். இதனால நம்ம பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படட்டும், உங்க பிள்ளைங்க பெரிய ஆட்களா வரட்டும், நீங்களும் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆனா தேவன் உங்களை ஊழியத்துல ஒரு பகுதியா வச்சிருக்கிறாரு. உங்க பிள்ளைங்க ஊழியத்துல இருக்கும்போது அதுல ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு நேரா நடந்து வரும். உங்க பிள்ளைங்களை ஜெபிக்கிறாங்களா வளருங்க. உங்க பிள்ளைங்க வேதத்துல வல்லவர்களா இருந்தவங்க தான் எஸ்ரா, நெகேமியா. அப்ப அந்த வேதத்தை கத்துக்கிற ஒரு பக்குவம் உங்களுக்குள்ள வரணும். அந்த மாதிரி தேவன் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற பாதையில நீங்களும் ஓடணும். உங்க குடும்பத்தையும் நீங்க கொண்டு போகும்போது தேவன் உங்களுக்கான ஒரு மேன்மையை கண்டிப்பாக தருவார். அதனால தேவ ஜனமே சூழ்நிலையை பார்த்து தயவு செஞ்சு எந்த முடிவு எடுத்துறாதீங்க. தேவன் உங்களை காத்திருக்க சொன்னா காத்திருங்க, ஒளிந்திருக்க சொன்னா ஒளிந்திருங்க, போக சொன்னா போங்க, இருக்க சொன்னா இருங்க. ஏன்னா நம்ம அவருடைய பிள்ளைங்க. அவரோட சத்தத்திற்கு கீழ்ப்படியும் போது எல்லா வச்சும் அவர் பார்த்துக்கோ.
கொள்வார். எல்லாம் வச்சு நம்ம தலையில தூக்கி வைக்கணும்னு அவசியமே கிடையாது. எல்லாம் வச்சு தேவன் பார்த்துக் கொள்வார். அதனால எல்லா தேவஜனமும் தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு நீங்க பார்க்கிற நிறைய பிரச்சனைகள் இந்த நாள்ல உண்டு. நீங்க சந்திக்கிற நிறைய காரியங்கள் உண்டு. உங்க நம்பிக்கை முழுவதும் அச்சு போன சூழ்நிலையில கூட இந்த நாள்ல நீங்க நிற்கலாம். தேவ சத்தங்கள் கூட உங்க காதுகள்ல கேட்க முடியாத அளவுக்கு உங்க பிரச்சனைகள் உங்க மனதுல ஓடிக்கொண்டு இருக்கலாம். அடுத்து நான் என்ன பண்ண போறேன், அடுத்து நான் என்ன செய்ய போறேன், இந்த காரியத்தை நான் எப்படி சந்திக்க போறேன், அந்த மனுஷனை நான் எப்படி பார்க்க போறேன், இந்த இதுல என்ன ஏதோ ஒரு காரியங்கள் உங்க மனதுல ஓடிக்கொண்டே இருக்கலாம். இரண்டே கேள்வி, நீங்களா ஓடின ஓட்டத்தோட முடிவா அது, இல்ல தேவன் நடத்தின பாதையா அது? பவுல தேவன் நடத்தினார். அதனால எந்த சேதமும் இல்லாம தேவன் அவனை கரை சேர்த்தார். பிழையாம தேவன் நடத்தினா, ஆனா பிழையாம அதற்கு கீழ்ப்படியல. உங்கள் நினைவுகள் தேவனுடைய நினைவுகள் அல்ல. அவருடைய சித்தம் உங்க சித்தமா இருக்கணுமே தவிர உங்க விருப்பத்தை அவர் சித்தமா தயவு செஞ்சு மாத்தாதீங்க. அதனால இந்த வேலை முழுமையாக ஒப்பு கொடுத்து இன்று நீங்களும் தேவனும் பேசுகிற நேரம். அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கார்ல, நீ போகிற வழியெல்லாம் நான் உன் கூட இருந்து உன்னை நடத்தி உன்னை பாதுகாப்பேன். எவ்வளவோ வாக்கு தத்தங்கள் இருக்கு. அந்த வாக்கு தத்தத்தை நம்புங்க. அவிசுவாசமா இருக்காதீங்க, சந்தேகப்படாதீங்க, சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. இந்த சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய தேவன் உங்களோட இருக்கிறாரே, புயல்களை அடக்கக்கூடிய தேவன் உங்களோட இருக்கிறாரே, எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிற தேவன் உங்களோட இருக்கிறார். ஒரு சூழ்நிலையை பார்த்து ஒரு முடிவை எடுத்த பிள்ளையா அதை அனுபவிக்காம இல்லையே. ஆனா அந்த சூழ்நிலையை பார்க்காத பவுல ஒரு தேவ ஸ்தானத்துக்கு தேவன் உயர்த்தினாரே. தேவ ஜனமே, நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் இன்னைக்கு சொல்லுங்க, அப்பா நீங்க என்ன நடத்துங்க, நீங்க என்ன நடத்துங்க. என் ஆவிக்குரிய கண்கள் இந்த நாளை திறக்கப்படட்டும். ஆவிக்குரிய கண்கள் இந்த நாளை திறக்கப்படட்டும். உங்க பார்வையா மாறட்டும் அப்பா. உங்க ஏக்கம் எங்க ஏக்கமா மாறட்டும் அப்பா. எங்க மேல ஒரு திட்டம் வச்சிருக்கீங்கல்ல, எங்களை ஒரு தலைவனா ஒரு தலைவியா எங்களோட மேல ஒரு ஊழிய தரிசனத்தை வைத்திருக்கிறீங்கல்ல, அதற்கு எங்களை தருகிறோம் ஏசப்பா, அதற்கு எங்களை தருகிறோம் ஏசப்பா. உங்க வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிற ஒரு ராஜாவின் வீட்டு பிள்ளையாக இந்த நாள்ல நீர் எங்களை மாற்றுகிறாக. நாங்க எடுத்த முடிவுகளை மன்னித்தருளுங்க, நாங்க எடுத்த முடிவுகளை மன்னித்தருளுங்க. அந்த வழியில நாங்க சந்திக்கிற இந்த நாளை சந்திக்கிற நிமித்தம் தான்ப்பா, என்னுடைய தப்பு தான்ப்பா, என்னோட பாவம் தான்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க. என்னை இனிமே நீங்க நடத்துங்கப்பா, என்னை இனிமே நீங்க நடத்துங்கப்பா. அறியாத வழியில நான் நடத்துட்டேன்னு சொன்னீங்கல்லப்பா, என்னை நீங்க நடத்துங்க, என்னை நீங்க நடத்துங்க. தேவ ஜனமே, ஐசியா 42:14 சொன்னதை நீங்க மறந்துடாதீங்க. அவர் உங்களை அறியாத பாதையில நடத்தி அவர் உங்களை கைவிடாதிருக்கிற தேவன், அவர் உங்களை கைவிடாதிருக்கிற தேவன். குருடனை அவன் அறியாத வழியில நடத்தி அவனுக்கு தெரியாத பாதையை அழைத்து கொண்டு வந்து உனக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமா ஆக்கி நான் அவர்களுக்காக இந்த காரியங்களை செய்து அவங்களை கைவிடாதிருப்பேன் என்று வாக்கு பண்ணின தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவ ஜனமே, தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படி அந்த நாளை ஒப்பு கொடுங்க. தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படி அந்த நாளை ஒப்பு கொடுங்க. அப்பா நீங்க என்ன நடத்துங்கப்பா, அப்பா நீங்க என்ன நடத்துங்கப்பா. இந்த சூழ்நிலையை பார்க்க மாட்டேன், இந்த சூழ்நிலையை பார்க்க மாட்டேன், ஒன்றுமே இல்லாத இந்த சூழ்நிலையை